வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி நேரா சந்திராவை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாருடி, என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு வந்துட்டு என் பொண்ணுக்கு நலங்கு வைக்க போறேன். அந்த நலங்குல அந்த டிரைவர் பையன் வரவே கூடாது. அதுக்கு நீதான் ஏதாவது பிளான் பண்ணணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, எனக்கு அந்த டிரைவர் பையல பாக்குறதுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அப்புறம் எப்படிக்கா அவனை அந்த இடத்துக்கு வரவிடுவேன்? நீ கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி, அவன் கண்டிப்பா நாளைக்கே நலங்கு வைக்கிறதுக்கு வரவே மாட்டான். அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அப்படின்னு வில்லி சொல்றாங்க. இத கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இப்பதான் நீ பேசுறத பார்த்துட்டு எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க என்னோட பிளான் சரியா வராதோ அப்படின்னு நினைச்சேன். என் தங்கச்சியா இருந்து எனக்கு எப்பவுமே நீ துணையா இருக்க. அதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, உனக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். யாருமே வந்துட்டு உனக்கு இந்த அளவுக்கு துணையா இருக்க மாட்டா. இந்த வீட்லயே பாத்துக்கையேன், எல்லாருமே உனக்கு எதிரா இருக்காங்க. ஆனா நான் தான் உனக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்புறமா வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ஹஸ்பண்ட் விஷயத்த சொல்றாங்க, இங்க பாருங்க, நாளைக்கு வந்துட்டு ரேவதிக்கு நலங்கு வைக்க போறாங்க. அந்த இடத்துக்கு அந்த டிரைவர் பையன் வரக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் சரி. உடனே அவரு சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு அந்த கோவில்ல அந்த நகையை எடுக்கிறதுக்காக போறாங்க. ஏன்னா கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லையா, அதனால பூஜை பண்ண போறாங்க. அப்ப கோவில்ல நகை காணோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து நம்ம கார்த்தியை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும். ஹீரோ வந்துட்டு நகையை தேடுறதுக்கு போயிடுவாரு. அந்த நேரத்துல ஈஸ்வரி நலங்கு வச்சிடலாம். இதான் இவங்களோட பிளானு. அப்ப வில்லன் சொல்றாரு இன்னொருத்தரங்கிட்ட, இங்க பாருடா, போயிட்டு அந்த நகையை எப்படியாவது எடுத்து ஒளிச்சு வச்சிரு. உடனே சரின்னு போறாங்க. அப்ப நம்ம தாத்தா இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப கெட்ட கனவு வருது. இது மாதிரி ஏதோ கோவில்ல வந்துட்டு ஏதோ பிரச்சனை மாதிரி. தாத்தா வந்துட்டு டக்குன்னு ஐயா பேராண்டி அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஹீரோ ஷாக் ஆகி, என்ன தாத்தா, என்னாச்சு, ஏதாவது கெட்ட கனவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, ஐயா பேராண்டி, ரொம்ப பெரிய கெட்ட கனவுயா. கோவில்ல இருக்கிற ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுயா கோவில்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க தாத்தா, நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. போயிட்டு நேரா கோவில்ல போய் பாக்குறாரு. அப்போ ஒரு கார் கிடக்குது. அந்த காரோட நம்பரை ஹீரோ நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. எங்கேயும் சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணும். அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, என்னது யாருமே காணும், ஒருவேளை தாத்தாவுக்கு வேற ஏதாவது கனவு இருக்குமோ, சரி ஓகே அப்படின்ட்டு இங்க இருந்து வராரு. வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கிட்ட, தாத்தா கோவில்ல எந்த வித பிரச்சனையும் இல்லை, நீங்க நிம்மதியா தூங்குங்க. தாத்தா சொல்றாரு, இல்லையா பேராண்டி, ஏதோ பெரிய தப்பு நடந்த மாதிரியே எனக்கு மனசுக்கு தோணுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா அதெல்லாம் எதுவும் இல்ல, அது உங்களோட கனவா இருக்கும், நீங்க தூங்குங்க. உடனே தாத்தாவும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, தாத்தாவை வந்துட்டு தூங்க வச்சுட்டு அவர் போய் தூங்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த வில்லன் வந்து அந்த நகையை எடுத்துட்டு, இங்க பாரு, இந்த நகை வந்துட்டு கண்டிப்பா நம்ம கொண்டு போய் எங்கேயாவது வச்சோம்னா அவன் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கொண்டு போய் எங்கேயாவது புதைச்சு வச்சிரும் அப்படின்ட்டு கொண்டு போய் புதைச்சு வச்சிடுறாங்க. அப்புறம் மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வராங்க, கோவில்ல பூஜை பண்றதுக்காக. அப்போ கோவில் நடைய திறக்கிறதுக்காக அந்த பூசாரி வராரு. வந்துட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா உள்ளார அம்மன் சிலையில இருக்கிற தாலிய காணும். அதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க போச்சு இந்த தாலி அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐயர் சொல்றாரு, நேற்று சாயந்தரம் நான் கதவை சாத்தும் பொழுது அம்மனோட கழுத்துல தாலி இருந்துச்சு. ஆனா இப்பதான் அந்த தாலி காணாம போச்சு அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, இது என்ன, இது இப்படி ஒரு அநியாயமா இருக்கு. நேத்து நைட்டே எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அப்பயே எனக்கு தோணுச்சு கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாதான் இருப்பீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் தாத்தா ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க, நான் காரணமா அப்படின்னு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, ஆமா, நீங்க எப்ப இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ அப்பையில இருந்து இந்த ஊருக்கு கெட்டதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அம்மனோட கண்ணீர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தாலி காணாம போயிட்டு. இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தா உங்களாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது.
தாத்தா செம காண்டாயிடுறாரு. இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசாத, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம என் மேல பழி போடுற அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா ஊர் மக்களே, நீங்க எல்லாருமே நல்லா கேளுங்க. இவர் வந்ததுல இருந்து தானே இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஊர் மக்களும் தாத்தாவை பார்த்து, ஐயா அவர் சொல்றதும் உண்மைதான். நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாருங்க, என் பேரங்கிட்ட மட்டும் சொன்ன விஷயத்த இப்ப நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் காசிக்கு போயிருந்தேன். அப்ப நான் படுத்திருக்கும் பொழுது எனக்கு டக்குன்னு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு. அதுவும் நம்ம கோவில்ல பேராபத்து மாதிரி. அதனாலதான் என் எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், கோவில் கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் நடத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் தேடி பிடிச்சு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் தேவையில்லாம என் மேல பழி போடுறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா நீங்க வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப தாத்தா சொல்றாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட எந்த வகையில என்னால புரிய வைக்கவே முடியாது. அப்ப ஹீரோ டக்குன்னு, தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க, உங்க மேல பழி போடுறதுக்கு இவங்க எல்லாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இங்க பாருங்க, தாத்தா மேல நீங்க எப்படி பழி போடலாம்? தாத்தா இந்த ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி தாத்தா மேல பழி போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, எங்களுக்கு கூட தாத்தா மேல பழி போடக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. ஆனா இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா தாத்தா தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. தாத்தா அந்த ஊருக்குள்ள வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தாத்தா மேல எந்த தப்பும் இல்ல. யாரோ ஒருத்தவங்க நைட்டு இந்த அம்மனோட தாலியை எடுத்திருக்காங்க. தாத்தா மேல பழி போடுறதுக்காகவும் கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காகவும் பிரச்சனை பண்றதுக்காகவும் தான் அந்த தாலியை எடுத்திருக்காங்க. அது யாரு எடுத்தா அப்படிங்கறத நான் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தம்பி, இந்த பூஜை முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த நகையை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துறீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இன்னும் 1 மணி நேரத்துல அந்த நகையை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. தாத்தா கிட்ட சொல்றாரு, தாத்தா நீங்க தைரியமா இருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். சோ நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, நான் போய் நகையை மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போனதை பார்த்துட்டு தாத்தா எல்லாரையும் பார்த்துட்டு, பாத்தீங்களா என் பேரனை பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போட்டாலும் என் பேரன் என் மானத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். பாத்தீங்களா, இதான் என்னோட பேரன். இங்க யாருக்குமே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுதானே நாங்க பேசுறோம். அதுக்கு தாத்தா சொல்றாரு, அதுக்காக இப்படியா என் மேல பழி போடுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேரன் அந்த தாலியை மீட்டு கொண்டு வருவான் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அங்க கடந்த வண்டி நம்பரை பத்தி யோசிக்குது. அப்பதான் அந்த வண்டி நம்பர் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா அவரோட ஃப்ரெண்டு சரவணனுக்கு போன் பண்றாங்க. சரவணன் போன் அட்டன் பண்ணி, சொல்ல நண்பா, ஏதாவது பிரச்சனையா நண்பா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நண்பா, கோவில்ல இருந்த அம்மன் சிலைய காணோம். அம்மன் சிலையில உள்ள தாலிய காணோம். அதை யாரோ நேத்து நைட்டு எடுத்திருக்காங்க. அப்போ எனக்கு சந்தேகத்துக்கு இடமா கோவிலுக்கு பக்கத்துல ஒரு காரு கடந்துச்சு. அந்த காரு யாருடையது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த காரோட நம்பரை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த நம்பரை உங்ககிட்ட சொல்றேன். அது யாருடைய கார் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்றீங்களா? மத்தபடி நான் அந்த நகையை சுலபமா கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு சரவணன் சொல்றாரு, நண்பா அவ்வளவுதானே, உனக்கு அந்த நம்பரை மட்டும் எனக்கு அனுப்பு, நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. கரெக்டா அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு யாருடைய நம்பர் அப்படிங்கிறத ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. ஹீரோ அந்த நம்பரை பார்த்துட்டு, சரி இது இந்த அட்ரஸ் தானா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த அட்ரஸ் வாங்கிக்கிட்டு நேரா ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு, இங்க பாருங்க, நேத்து உங்க கார் கோவிலுக்கு பக்கத்துல கிடந்துச்சு. எதுக்காக கோவிலுக்கு பக்கத்துல உங்க கார் வந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா நேத்து நான் காரை எங்கேயுமே நான் கொடுக்கல. நான் ஒருத்தன் வாடகை வாங்கி கேட்டிருந்தான் காரை, அதனாலதான் அவனுக்கு தான் கொடுத்தேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி அவன் வாடகைக்கு கேட்ட வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க இருந்து 2வது தெரு தாண்டினீங்கன்னா அங்க இருக்க அவன் ஊரு. உடனே ஹீரோவும், சரி தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நேரா அங்க போறாங்க. அங்க போயிட்டு வீட்டு காலிங் பெல் அடிக்க, அப்ப அவன் கதவை திறக்கிறான். கதவை திறந்து ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகி தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான். ஹீரோ டக்குன்னு அவனை பிடிச்சு, ஏய் எங்கடா போக ட்ரை பண்ற,
இங்க பாரு, உன் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. மரியாதையா எதுக்காக தப்பிச்சு ஓடுற? அந்த தாலியை இங்க வச்சிருக்க அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு உடனே அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் செஞ்சேன். எனக்கு அம்மனோட தாலியை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே கிடையாது. அவங்க திருடுறதுக்கு கூப்பிட்டாங்க, சரின்னு வந்தேன். திடீர்னு அம்மனோட தாலி எடுக்க சொன்னாங்க. எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா செய்யலன்னு சொன்னா என்னை வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மிரட்டுனாங்க. வேற வழியே இல்லாம தான் அவங்க சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா, அந்த தாலி எங்க இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும். இப்பவே நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த தாலியை காமிக்கிறேன். ஹீரோ சொல்றாரு, சரி வா அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நேரா பிடிச்ச ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவ ஒரு பெரிய மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு தோண்ட சொல்றாரு. அவரு தோண்டி அந்த தாலி எடுக்கிறாரு. தாலி எடுத்து ஹீரோவோட கையில கொடுத்து, ஐயா இந்தா இருக்கியா தாலி அப்படின்னு. ஹீரோ அந்த தாலியை பார்த்துட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இப்படி எப்படிதான் உனக்கு மக்களுக்கு விரோதமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தோணுது அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, ஐயா இந்த மன்னிச்சிருங்கய்யா, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். மறுபடி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வாங்கிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த தாலியை காமிக்கிறாரு ஹீரோ. அப்போ சிவனாடியும் முத்துவும் தாலியை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பூசாரி ஐயா, நேத்து நைட்டு இவன் தான் வந்துட்டு கோவிலுக்குள்ள புகுந்து இந்த தாலி எடுத்திருக்கான் அப்படின்னு. அப்ப அவர் நேரு சிவனாண்டிய பார்க்க, சிவனாண்டி வந்துட்டு தலையாற்றாரு, என்னைய காட்டி கொடுத்துறாத அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட தாலியை காமிச்சு, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, இந்த தாலியை இனிமே பத்திரமா பாத்துக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப் வந்துட்டு திட்டவட்டமா நடந்துகிட்டு இருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவனாண்டி அமைதியா நிக்கிறாரு. அப்ப தாத்தா சொல்றாரு, பாத்தீங்களா, என்னமோ என் மேலதான் தப்பு அப்படின்னு சொன்னீங்க. எவனோ ஒருத்தன் இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லார்கிட்ட இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும். இது ஊர் மக்களாகிய உங்களுடைய பொறுப்பும் கூட. உடனே ஒருத்தர் சொல்றாரு, பாத்தீங்களா, ஐயா மேல எவ்வளவு பெரிய பழி போட்டீங்க. இப்போ ஐயா தான் இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கே காரணமா இருக்காரு. அவர் மேல இப்படிதான் உங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு பழி போட தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்த போறாரு. ஆனா அதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, இதுக்கும் இன்னும் எத்தனை மாசம் ஆகும்னு தெரியல. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டே போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொண்டுட்டு வராங்க. ஹீரோக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் வரணும், அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து சீக்கிரம் லவ் ட்ராக்கை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்டோரிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோட்ஸை பார்த்தாதான் நமக்கு இன்னும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு அதிகமாக நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு கதையை பத்தின ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட்ஸ்ல வந்துட்டு மறக்காம சொல்லுங்க. அண்ட் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. என்னென்ன மாதிரினா, கிட்ஸ் வந்து வியர் பண்ற மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப், அப்புறம் வந்துட்டு ஹார்ட் ஷேப்ல கிளிப், கிளாக் கிளிப் அப்படின்னு நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கிட்ஸுக்கு தலையில அழகா வியர் பண்ற மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஹோல்சேல்லையும் பை பண்ணிக்கலாம், இல்லைனாலும் தனித்தனியா வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video.